புதிய மணமகள் வீட்டில் நுழையும்போது செய்யும் ஒவ்வொரு மரபும் ஒரு நல்வாழ்க்கையின் தொடக்கமே. தமிழ் மரபுகளின் பின்னணியை கேளுங்கள். மணமகள் வீட்டிற்குள் நுழையும் போது அகல் விளக்கு ஏற்றுவார். இது வெறும் வெளிச்சத்துக்காக மட்டுமல்ல, அவரது வருகையால் வீட்டில் ஒளியும் அமைதியும் நிறைய வேண்டும் என்பதற்காகவே. இந்தச் செயல் வீடு அக்னி தேவனின் அருளைப் பெறும் இடமாக மாற வேண்டும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. மணமகள் கைகளில் அரிசியை எடுத்து வீட்டுக்குள் சிதறுவார். இதன் பொருள் என்ன தெரியுமா? அவரோடு சேர்ந்து செல்வமும் செழிப்பும் அந்த வீட்டில் நுழைய வேண்டும் என்பதுதான். இந்த மரபு மணமகளை அன்னை லட்சுமியின் அம்சமாகவே கருதுகிறது. வீட்டின் வாசலில் வைக்கப்பட்டுள்ள கலசத்தை மணமகள் மெதுவாக காலால் உந்தித் தள்ளுவார். பால், அரிசி, நாணயங்கள் போன்ற மங்களப் பொருட்கள் நிரம்பிய அந்த கலசம் செல்வமும் நற்பேரும் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்பதற்கான அடையாளமாகும். அவரது காலடிச் சுவடுகளை செல்வத்தின் வருகையாக கருதப்படுகிறது. மணமகள் தனது முதல் அடியை தாமரை மலர் மீது எடுத்து வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தாமரை தூய்மை, அழகு, ஆன்மீகம் ஆகியவற்றின் சின்னமாகும். மணமகளும் தாமரையைப் போலவே அந்த வீட்டில் நறுமணமும் தூய்மையும் கொண்டு வருவார் என்பதை இது உணர்த்துகிறது. மணமகள் வீட்டிற்குள் நுழையும் நாளே ஒரு விசேஷ நாள். வாசலில் திருப்பூஜைகள், வண்ணக்கோலங்கள், தாமரை அலங்காரங்கள், தீபங்கள் என அனைத்தும் களை கட்டும். இந்த வீடு இனி அவளது சொந்த உலகம். அவள் நுழையும் போது ஒரு தேவதையைப் போலவே அன்புடன் வரவேற்கப்படுவார்.